உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தெரியுமா கோயிலுக்கு போயிருந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட வரா. மாரி, யார் இந்த சின்ன பொண்ணு? பாப்பா பேரு சக்தி. அம்மன் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஒரு மாசம் நம்ம வீட்ல தான் தங்க போறா. என்னது? இது என்ன சத்திரமா? போறவங்க வரவங்க எல்லாம் தங்கிட்டு போறதுக்கு? பாப்பா ஒன்னும் சும்மா தங்கிட்டு போறதுக்காக வரல. குழந்தையையும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கேன்னு சொன்னா. பாக்கிறதுக்கு தெய்வீகமா இருந்தா, அதான் அந்த அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னவோ அப்படி தெரியலையே. இந்த பொண்ணோட முடிய பார்த்தா திருட்டு முடியால இருக்குது. சிஸ்டர், எனக்கு என்னவோ இது அடுத்த பிட் பாக்கெட் மாதிரி தான் தெரியுது. சித்தப்பா, உங்க பார்வையே முதல்ல சரியா இருக்காது. பாப்பா முகத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. ஏன் அதோட நிறுத்திட்ட? பாலாபிஷேகமும் சேர்த்து பண்ண வேண்டியதானே? எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. சிரிச்ச முகத்தோட அந்த அம்மனை சின்ன பொண்ணா பாக்குற மாதிரி இருக்கு. இருக்கும். இந்த முகத்தை போய் திருட்டு மொழின்னு சொல்றீங்களே. மாரி ஏதாவது சொன்னா போதும், ரெண்டு பேரும் உடனே கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களே. இந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல. திடுதிப்புன்னு கூட்டிட்டு வந்து வீட்டுல தங்க வைக்கிறேன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி இவ எங்க இருந்தா, எந்த இடத்துல இருந்தா, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓடி வந்திருந்தா என்ன பண்றது? இந்த பாப்பா முகத்தை நல்லா பாருங்க. இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தோணுது? ரெண்டு பேரும் என் முகத்தை நல்லா பாருங்க. என் முகத்தை பார்த்துமா உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல இறக்கம் வரல? உன் முகத்தை பார்த்தா, உன் பேச்செல்லாம் பார்த்தா நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எனக்கும் அதே அதே. இப்போ உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். போக போக பாருங்க, நான் நடந்துக்கிறத பார்த்து நீங்களே என்ன பாராட்டுவீங்க. நானே போறேன்னு சொன்னா கூட உங்களை என்ன போக வேண்டான்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அம்மா, ஹஸ்பண்ட் சார், நீங்க என்ன சொல்றீங்க? பாப்பா வீட்ல இருக்கட்டுமா? இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? ஆமா மாரி, குழந்தையை பாத்துக்கிட்டு என் கூட உதவியா இருக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். பாப்பா, இவர்தான் ஹஸ்பண்ட் சார்.
வணக்கம் சார். வணக்கம்மா. நான் சக்தி. நான் உங்களை சக்தின்னு கூப்பிடவா இல்ல பாப்பான்னு கூப்பிடவா? பீப்பான்னு கூப்பிடுங்க மாப்ள. சாரி. உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அவங்க என் அம்மா, உனக்கு பாட்டி. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. உன் முகத்தை பார்க்க முடியலனாலும் உன் குரல் தெய்வீகமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவங்க குழந்தை தேவி. இனிமே அவங்க உன்னோட பொறுப்பு. வரவங்களை எல்லாம் மதிக்கிறாங்க, உங்களை யாரும் இந்த வீட்ல மதிக்க வாயை மாட்டாங்க. மூடு. இனிமே நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். அவங்க ஹாசினி அக்கா. ஹலோ. அழகா இருக்க. மாரி, இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்றேன். இவங்க எங்க 3 பேரோட மாமியாரு. கூட நிக்கிறது அவங்க வேலை. பாருங்க சிஸ்டர். பொறி உருண்டைக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? நான் உங்களுக்கு வாழலாம். அப்புறம் மாறி எப்போ கொல்லிமலைக்கு கிளம்ப போற? இப்போ பூஜையை முடிச்சிட்டு கிளம்புறதா. நான் போய் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சூர்யா, நம்ம டாக்டர் வந்திருக்காருப்பா. ஓ, வாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சூர்யா. மேடம், வீட்டில் கலந்து பேசிட்டு முடிவை சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறீங்க? ஹஸ்பண்ட் சாரை குணப்படுத்த சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. கொல்லிமலையில இருக்கிற அற்புத மூலிகையை கொண்டு வந்து அதோட சார ஹஸ்பண்ட் சாரோட கண்ணுல விட்டா இவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருமா? உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தும் நீங்கிடும்னு சொன்னாரு. அதனாலதான் மூலிகையை கொண்டு வர கொல்லிமலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சார் கண்ணையும் அவரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.